Students, now we are going to see about empirical formula concept. Empirical formula is nothing but simplest formula of a molecule. Simplest formula of a molecule. அதாவது empirical formula is defined as formula of a simplest ratio of different atoms. Simplest ratio of different atoms in one molecule of a compound. In one molecule of a compound. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். So, molecular formula for acetic acid is C2H4O2. Acetic acid என்ன சார் formula? CH3COOH. Actual number என்ன இருக்கோ அதுதான் molecular formula. இந்த formula acetic acidல எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, எத்தனை ஆக்சிஜன் இருக்கு அப்படின்றது சொல்றது தான் molecular formula. இதில் simplest ratioல நம்ம எழுதணும் அப்படின்னா அதுதான் empirical formula. கார்பன் எத்தனை இருக்குன்னு பாருங்க, 2 C2, hydrogen 4, oxygen 2. Is it clear? So C2H4O2 இதுதான் molecular formula for acetic acid. அப்போ என்ன ரேஷியோவில் இருக்குது கார்பன்? 2:4:2. இதான் ரேஷியோ. இது சிம்பிளஸ்ட் ரேஷியோவுக்கு மாற்றணும். 1, so 2 times 2 again 1. அப்போது இதுதான் empirical formula. Empirical formula, simplest ratio of different atoms in one molecule of a compound. In one molecule of a compound. அப்போ empirical formula என்ன சார் வரும்? Empirical formula that is equal to CH2O. CH2O. இது வந்து அசிட்டிக் ஆசிட்டுக்கு. ஸோ இங்கே ஃப்ரக்டோஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும். மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் ஃப்ரக்டோஸ் C6H12O6. இது எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கு நம்ம மாற்றணும். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, இதில் சின்ன வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்களேன். அதெல்லாம் டோட்டலாக டிவைட் பண்ணிவிடுங்க. ஸோ 6 இருக்குது. 6 ஹோல் டேர்ம்ஸ் என்ன பண்ணிடலாம், நீங்கள் டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும்? சிம்பிளஸ்ட் ரேஷியோ C1H2O1. இதுதான் ஆன்சர். இதில் CH2O அப்படின்னு எழுதிக்கலாம். CH2O. கெஃபீன், இது வந்து டீயில் காஃபி இதில் இருக்கும். கெஃபீன் மாலிகுலர் ஃபார்முலா C8H10N4O2. C8H10N4O2. இதில் சின்ன வேல்யூ, சின்ன நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள், 2. அப்போ டோட்டலாக 2ஆல் என்ன பண்ணிவிடுங்க, கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிவிடுங்க. அப்போ என்ன வரும்? C4H5N2O1. ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபார் கெஃபின். ஓகே, இப்போ நாம் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு எலமெண்ட்டோடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ண முடியும். எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணியாச்சு அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு ஒரு புதுசாக ஒரு காம்பவுண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த காம்பவுண்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த எலமெண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ண முடியும். எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணியாச்சுன்னா மாலிகுலர் ஃபார்முலா கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, நம்ம அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Students, now we are going to see about problems based on empirical formula. Problems based on empirical formula. So, என்ன சார் அப்படின்னா, an acid found in tamarind on analysis shows that it contains 32% carbon, 4% hydrogen, 64% oxygen. Find the empirical formula of the compound அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் கண்டுபிடிக்கணும் இந்த ஆசிடோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்றதை கால்குலேட் பண்ணணும். என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பாருங்களேன். கார்பன் இருக்கா? ஓகே, சி கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? கார்பன் 32% இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஷின் என்ன எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஹெச் எவ்வளோ பர்சன்டேஜ்? 4. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஓ எவ்வளோ பர்சன்டேஜ்? 64%. ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் என்ன சார்? மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் 12 கிராம். ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. Okay,
ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ். percentage divided by molar mass is the relative number of moles. Number of moles calculate பண்ணணும். 32 by 12. 4 divided by 1. 64 divided by 16. 64 divided by 16. Okay. So, இதுதான் நம்ம divide பண்ணணும். 32 divided by 4. Sorry, 32 divided by 12. என்ன பண்ணலாம் 4 டேபிளால் கேன்சல் ஆகுமா 3 4s are 12 இங்கே 8 4s are 32 8 by 3 8 by 3 டிவைட் பண்ணியே பாருங்களேன் 8 by 3 என்ன வரும் 8 ஸோ அப்போ 2 3s are 6 ரிமைண்டர் 2 20 ஸோ 6 3s are 18 ரிமைண்டர் 2 2.66 அப்படி போயிட்டே இருக்கும் 2.66 4 by 1 4 64 by 16 4 ஓகே இப்போ சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு வரணும் சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு நம்ம வரணும் ஸோ அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படின்னா ஒன்றும் கிடையாது இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க 2.66 இந்த வேல்யூவில் எந்த வேல்யூ சின்னதாக இருக்குன்னு பாருங்கள் எந்த வேல்யூ ரொம்ப சின்ன வேல்யூன்னு பாருங்கள் அதால் டிவைட் பண்ணிடணும் ஸோ இப்போ இது கம்பேர் பண்ணும் பொழுது 2.66 தான் சின்ன வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவால் நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் அப்போ 2.66 that is equal to 1 so 4 divided by 2.66 again 4 divided by 2.66 that is equal to so என்ன சார் 4 divided by 2.66 என்ன வரும் அப்படின்னா approximately 1.5 1.5 ஓகே ஆன்சர் கிடைச்சிருச்சு இப்போ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ சப்போஸ் இங்கே 1.92 1.95 அப்படின்னு வந்துச்சுன்னா 2ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம் ஹோல் நம்பருக்கு சப்போஸ் 2.03 அப்படி வந்தாலும் என்ன பண்ணலாம் 2ன்னு எழுதிக்கலாம் பட் 1.5ல இருக்கு அப்படின்னா அது 1.5 நம்ம 1ன்னு மாற்ற முடியாது 1.5 2ன்னு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியாது 1.5 அப்படின்றது நெக்லிஜிபிள் வேல்யூ கிடையாது 0.5 அப்படின்றத ஸோ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோவுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்றதுனால டோட்டலாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ என்ன வரும் 2 into 1 2 2 into 1.5 3 இங்கேயும் 3 அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன சார் வரும் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா C1 H3O3 ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா இந்த காம்பவுண்டுக்கு ஓகே இந்த ஆசிடுக்கு சாரி C2 H3O3 ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு ப்ராப்ளம் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஸோ calculate the empirical and molecular formula of a compound containing 76.6% carbon 6.38% hydrogen and rest oxygen அப்படின்னு கொடுத்துருக்காங்க rest oxygen அப்படின்னா ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு 100ஆல் மைனஸ் பண்ணணும் டோட்டல் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா பர்சன்டேஜ்னாலே 100க்கு தான் சொல்லுவோம் இல்லையா ஸோ நாம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 100ஆல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஆக்சிஜனுடைய பர்சன்டேஜ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 47 வேப்பர் டென்சிட்டி இஸ் கிவன் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க அதாவது வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2 that is nothing but molecular mass relative molecular mass that is equal to 2 into vapor density okay so element என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள் கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ் 76.6% hydrogen 6.38% okay oxygen
ஸோ 76.6 6.38 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 9 ஸோ 12 82.98 82.98 ஸோ அப்போ இந்த 100ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போது 100ஆல் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும் ஸோ ஆல்மோஸ்ட் 83 அப்போ 100 மைனஸ் 83 என்னதுப்பா 100 மைனஸ் 83 17 இல்லையா ஸோ அப்போ 17.02 வரும் 17.02 நீங்கள் வேணால் 100ஆல் மைனஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ 10 9 9 9 0 10ல் 8 போச்சுன்னா 2 0 9 minus 2 7 9 minus 8 1 17.02 okay 17.02 atomic mass கார்பனுக்கு கார்பனுடைய atomic mass 12 ஹைட்ரஜனுடைய atomic mass 1 oxygen 16 okay right இப்போ next என்ன பண்ணணும் relative number of moles calculate பண்ணணும் relative number of moles calculate பண்ணணும் ஸோ என்ன சார் பண்ணணும் percentage divided by atomic mass 76.6 divided by 12 ஸோ இது நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.38 ஆன்சர் வரும் அப்ராக்சிமேட்டாக 6.38 ஸோ இங்கே 6.38 divided by 1 6.38 17.02 divided by 16 approximately 1.06 1 point divide பண்ணிங்கன்னா வரும் 1.06 இப்போ இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்க இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ரேஷியோ நம்ம எழுதணும் சிம்பிள் ரேஷியோ இருக்கிறதுலே சின்ன வேல்யூ என்னது 1.06 தான் ஸோ அப்போ 6.38 divided by 1.06 இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 தானே அப்போ 6 தான் வரணும் ஸோ 6 நான் அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கேன் 6 அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 6.38 divided by 1.06 அப்போ 6 1.06 divided by 1.06 that is equal to 1 so whole number ratio suppose 6.01 இல்லை 5.98 இல்லை சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ வருது அப்படின்னா அது நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணணும் ஹோல் நம்பருக்கு மாற்றிடணும் அப்போது 6 6 1 இப்போ என்ன சார் எம்பிரிக்கல் ஃபார்முலா empirical formula is carbon 6 hydrogen 6 oxygen 1 இதுதான் empirical formula so இப்போ நம்ம molecular formula calculate பண்ணணும் molecular formula calculate பண்ணணும் that is nothing but n into empirical formula that is equal to molecular formula அப்போ இந்த n வேல்யூ calculate பண்ணணும் n வேல்யூ calculate பண்ணணும் ஸோ அப்போ n that is equal to மாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாஸை வச்சு நம்ம calculate பண்ணலாம் மாஸ் ஸோ n is equal to molar mass இல்லை molecular formula mass molecular mass by calculated empirical formula mass இப்போ நம்ம என்ன calculate பண்ணியிருக்கோம் C6H6O அப்படின்னு calculate பண்ணியிருக்கோம் இதனுடைய மாஸ் என்ன அப்படின்றத நாம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் calculated empirical formula mass molar mass molecular mass என்ன சார் வரும் அப்படின்னா vapor density given 47 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க vapor density அப்போ molecular mass is nothing but 2 into vapor density அப்போ 2 into 47 94 2 into 47 94 empirical formula mass carbon 6 இருக்கு 6 12s are 72
72, hydrogen 6, oxygen 16. அப்போ என்ன வரும் 12, 14, ஸோ 4 இங்கே வரும் 1, அப்போ 94. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 94. அப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். அப்போ n is equal to 1. ஸோ அப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்ன சார் வரும் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா இஸ் நத்திங் பட் எம்பிரிக்கல் ஃபார்முலா C6H6O n டைம்ஸ் இந்த n வேல்யூ தான் என்னன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம் நாம n வேல்யூ 1 இல்லை 1 into எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் 1 into C6H6O. இப்போ சப்போஸ் 2 இருக்குது அப்படின்னா n வேல்யூ 2 கால்குலேட் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணணும் நம்ம அப்போ C12H12O6 அப்படின்னு வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 2ன்னு கால்குலேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இல்லைனா 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். இந்த n வேல்யூ பொறுத்து தான் இருக்கும் மாலிகுலர் ஃபார்முலா. அப்போது C6H6O இதுதான் molecular formula of this compound. Thank you.